வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ளே தான் பார்க்க போகிறோம். அப்படியே டைட்டில் என்னென்னா ரோமியோ அண்ட் ஜூலியட். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர். இது வந்து ஒரு ட்ராஜடி ப்ளே. கேரக்டர்ஸ் பார்க்கலாம். இந்த இதில் வந்து ப்ளேயில் வந்து 2 ஃபேமிலிஸ் வராங்க. ஒரு ஃபேமிலியுடைய நேம் ஹவுஸ் ஆஃப் கேப்லெட், இனி ஒரு ஃபேமிலியுடைய நேம் ஹவுஸ் ஆஃப் மாண்டிக்யூ. ஹவுஸ் ஆஃப் கேப்லெட் இந்த ஃபேமிலியில் வந்து யாரெல்லாம் இருக்கிறான்னா ஃபாதர் கேப்லெட், மதர் லேடி கேப்லெட், ஒரு டாட்டர் இருக்கிறாங்க. அவங்களுடைய நேம் தான் ஜூலியட். அவங்க வந்து 13 years old girl. அண்ட் ஜூலியட்டுக்கு வந்து ஒரு கசின் இருக்கிறாங்க. அவங்களுடைய நேம் டைபால்ட். நெக்ஸ்ட் ஃபேமிலி மாண்டிக்யூ ஃபேமிலி. அங்கே வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா ஃபாதர் மாண்டிக்யூ, மதர் லேடி மாண்டிக்யூ, அண்ட் அவங்களுக்கு ஒரு சன் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து ரோமியோ. அண்ட் ரோமியோவுக்கு வந்து ஒரு கசன் இருக்கிறாங்க. அந்த கசனுடைய நேம் பெனாலியோ. ஓகே, சம்மரி பார்க்கலாம். இந்த பிளே உடைய செட்டிங் என்ன இங்கேனா இட்டலியில் இருக்கிற வெரோனா. ஸ்டார்டிங் ஆஃப் தி பிளேயில் வந்து என்ன காமிச்சிருக்கிறாங்கன்னா நம்ம கேரக்டரில் பார்த்த மாதிரி 2 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. இந்த 2 ஃபேமிலிஸுக்கும் வந்து டிஸ்பியூட்ஸ் இருக்குது. ஸோ 2 ஃபேமிலியுமே வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இந்த 2 ஃபேமிலியில் இருக்கிற சர்வெண்ட் வந்து ஸ்ட்ரீட்டில் இருந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருதுன்னா வெரோனாவில் இருக்கிற பிரின்ஸுக்கு வந்து தெரிய வருது. வெரோனாவில் இருக்கிற பிரின்ஸுடைய நேம் என்னென்னா பிரின்ஸ் எஸ்கலஸ். ஸோ அவர் வந்து அந்த பிளேஸுக்கு வராரு. பிரின்ஸ் அங்கே வந்து இந்த ஃபைட்டை வந்து எண்டுக்கு கொண்டு வராரு. இந்த 2 சர்வெண்ட்டுக்கும் இடையில நடக்கிற ஃபைட்டை வந்து எண்டுக்கு கொண்டு வராங்க. எண்டுக்கு கொண்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இனி இதை வந்து திரும்ப இதே மாதிரி ஃபைட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து டெத் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் வந்து போகிறாரு. கிங்ஸ்மேன் ஜூலியட்டுடைய ஃபாதர் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஜூலியட்டை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜூலியஸ் ஃபாதர் என்ன சொல்கிறாங்கன்னா 2 years வெயிட் பண்ணுங்கள், பால் டான்ஸில் ஜூலியஸை வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்காக நான் ஒரு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லேடி கேப்லெட்டும் ஜூலியட் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிங்ஸ்மேனான பாரிஸை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பெனலோப் அண்ட் ரோமியோ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ரோமியோவுக்கு வந்து ரோசலின் கிட்ட வந்து அஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பெனலோப் அண்ட் மர்கிட்டோ வந்து ரோமுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து எதுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா இந்த பால் டான்ஸில் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ அங்கே வந்து போகிற டைமில் வந்து ரோசலினை வந்து மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் அங்கே போனதுக்கு அப்புறமா ரோமியோ வந்து யாரை பார்க்குறாங்கன்னா ஜூலியட்டை வந்து பார்க்குறாங்க. ஜூலியட்டை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் சைட் லவ் ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. இந்த டைமில் ரோமியோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரோசலினை வந்து மறந்துட்டு ஜூலியட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த பால் டான்ஸுக்கு வந்து ரோமியோ வந்து இன்வைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரோசலினை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்வைட் பண்ணாத பார்ட்டிக்கு வந்து போவாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஜூலியட்டை வந்து பார்த்து ஜூலியட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதை வந்து யார் பார்த்தானா டைபால்ட் வந்து பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு டைபால்ட் வந்து ரோமியோ மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. அண்ட் இதை எல்லாம் பார்த்து இந்த விஷயத்தையெல்லாம் டைபால்ட் வந்து யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா ஜூலியட்டுடைய ஃபாதர் கிட்ட வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க அவனை வந்து நான் கில் பண்ணவா அப்படின்ட்டு. இப்போ ஃபாதர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் வந்து பிளட் ஷெட் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு பால்கனி சீன் வருது. ரோமியோ வந்து பால்கனிக்கு போகிறாங்க ஜூலியட்டை பார்க்குறதுக்காக. அண்ட் அங்கே போயிட்டு ஹைட் பண்ணி நிற்கிறாரு. அந்த டைமில் வந்து ரோமியோவுக்கு வந்து ஜூலியட் பேசுகிற ஃபியூ வேர்ட்ஸ் வந்து கேட்குது. அதில் வந்து ஜூலியட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ரோமியோவை பிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதும் ரோமியோ வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ரோமியோ அண்ட் ஜூலியட் வந்து ஒரு பர்சன் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த பர்சன் யாருன்னா ஃபயர் லாரன்ஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ ஃபயர் லாரன்ஸுமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. வித் தி ஹெல்ப் ஆஃப் ஃபயர் லாரன்ஸ் நெக்ஸ்ட் டே வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து சீக்ரெட்டாக வந்து மேரேஜ் நடக்குது. இது தெரிஞ்ச டைபால்ட் ரோமியோ மேலே வந்து ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க. டைபால்ட் வந்து ரோமியோ வந்து ஃபைட்டுக்காக கோபப்படுறாங்க. அண்ட் டைபால்ட் வந்து வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ இதை வந்து யாருக்கு தெரிய வந்துச்சுன்னா மெர்கிஷியோவுக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ மெர்கிஷியோ வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ரோமியோவுக்கு பதிலாக நான் வந்து உன் கூட வந்து ஃபைட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டைபால்ட் அண்ட் ரோமியோ வந்து ஃபைட் பண்ணுறாங்க. டைபால்ட் வந்து மெர்கிஷியோவை வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. இதை தெரிஞ்ச ரோமியோ டைபால்ட்டை வந்து கில் பண்ணுறாங்க. மெர்கிஷியோவுமே வந்து இறந்து போயிருப்பார். இப்போ டைபால்ட் அண்ட் மெர்கிஷியோ வந்து இறந்து போயிட்டாங்க. இது தெரிஞ்ச பிரின்ஸ் என்ன பண்ணுறாருன்னா ரோமியோவுடைய ஃபேமிலியை வந்து வெரோனாயிலேருந்து எக்ஸைல் பண்ணுறாங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இனி வந்து ரோமியோ வந்து ரிட்டர்ன் வெரோனாவுக்கு வந்தாங்கன்னா டெத்து தான் அவங்களுடைய பெனாலிட்டி அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ரோமியோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக ஜூலியட்டுடைய சேம்பருக்கு வந்து நைட்டு வந்து வராங்க.
அந்த சேம்பருக்கு வந்து எந்த வழி வராங்கன்னா பால்கனி வழியாக வந்து வராங்க. ஜூலியட்டுடைய ஃபாதர் ஜூலியட் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து கண்டிப்பாக பாரிஸை தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஜூலியட் வந்து அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறமா ஜூலியட் வந்து அவங்க வந்து ஒருத்தங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. யார்கிட்டேன்னா ஃபயர் லாரன்ஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ ஹெல்ப் கேட்டதும் ஃபயர் லாரன்ஸ் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. 2 and 4 hours வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்லேயே வந்து வச்சுருக்கிறது மாதிரி. எப்படின்னா நம்ம வந்து தூங்கிட்டே இருப்போம், டீப் ஸ்லீப்பில் இருப்போம். அப்படி ஒரு மெடிசன் வந்து கொடுக்குறதா வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து ஃபயர் லாரன்ஸ் வந்து ஜூலியட்டை வந்து சொல்லுறாங்க. இது வந்து ரோமியோவுக்கு வந்து தெரியப்படுத்தணும் இல்லையா? அதுக்காக லாரன்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு மெசேஞ்சரை வந்து சென்ட் பண்ணி ரோமியோ கிட்ட இந்த பிளானை பற்றி சொல்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. மேரேஜுடைய முந்தின நாள் நைட்டு வந்து ஜூலியட் இந்த மெடிசன் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜூலியட் வந்து இறந்து போயிட்டாங்க, ஸோ இனி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பரியல் பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் அந்த மெசேஞ்சர் வந்து இன்னுமே வந்து ரோமியோ கிட்ட வந்து ரீச் ஆகலை. ஃபயர் லாரன்ஸ் ஒரு மெசேஞ்சர் அனுப்பினார் இல்லையா? அந்த மெசேஞ்சர் இன்னுமே வந்து ரோமியோ கிட்ட வந்து ரீச் ஆகலை. ஆனால் ரோமியோவுக்கு வந்து ஜூலியட் இறந்த விஷயம் வந்து ரோமியோவுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ ரோமியோ உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா பரியல் பிளேஸ்க்கு வந்து போகிறாரு. அந்த டைமில் அவர் வந்து யாரை மீட் பண்ணுறாருன்னா பாரிஸை வந்து மீட் பண்ணுறாரு. ரோமியோ அண்ட் பாரிஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கப்புறமா 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த ஃபைட்டில் ரோமியோ என்ன பண்ணுறாங்கன்னா பாரிஸை வந்து கில் பண்ணுறாங்க அந்த பரியல் பிளேஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஸோ இந்த பரியல் பிளேஸுக்கு வர்றது வந்து அவங்க வந்து ஜூலியட் இறந்தாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கேட்டு தான் பரியல் பிளேஸுக்கு வராங்க. அந்த பரியல் பிளேஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரோமியோ வந்து பாய்சன் வந்து எடுத்திருப்பாங்க. சடனாக ஜூலியட் வந்து எந்திரிக்கிறாங்க, லாங் ஸ்லீப்பில் இருந்து எந்திரிக்கிறாங்க. ஜூலியட் எழுந்திரிக்கிற டைமில் ரோமியோ வந்து நேரமாக பாய்சன் வந்து யூஸ் பண்ணியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த பாய்சனுடைய எஃபெக்ட்னால ரோமியோ வந்து இறந்து போகிறாங்க. இதை பார்த்ததும் ஜூலியட்டுக்கு வந்து அவங்களால வந்து பொறுத்துக்கவே முடியலை. ஷி கான் டாலரேட். ஸோ அதை வந்து டாலரேட் பண்ண முடியாத ரோமியோ வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியா வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களாவே வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருந்தாலும் இந்த 2 ஃபேமிலிக்கு வந்து இன்னுமே வந்து ஃபைட் முடியலை. ஸோ இந்த டெத்தெல்லாம் தெரிஞ்சதும் பிரின்ஸ் என்ன செய்கிறாரு, அங்கே வந்து வராரு. அவர் அங்கே வந்து பார்க்குற டைம் 3 டெத் வந்து நடந்திருக்கு. ரோமியோ, ஜூலியட் அண்ட் பிரின்ஸ். இந்த டைமில் அங்கே வந்து யார் வரான்னா லாரன்ஸ் வராரு. லாரன்ஸ் அங்கே வந்துட்டு என்ன டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா, ரோமியோ அண்ட் ஜூலியட் வந்து ஒரு ஸ்டார் கிராஸ்டு லவ்வர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் லவ் பண்ணாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து ஒருத்தங்க வந்து இறந்து போனாங்க அப்படின்னு நினச்சி இனி ஒருத்தங்க இறந்து போனாங்க. அதை பார்த்துட்டு இனி ஒருத்தங்க வந்து இறந்து போகிறாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரூ லவ்வர்ஸ் அப்படின்னு உள்ளதான் வந்து லாரன்ஸ் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி, ஒரு ட்ராஃபி மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு மெசேஜ் அதை வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த 2 ஃபேமிலி வந்து ரொம்பவே வந்து சேடாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த எண்ட் ஆஃப் தி பிளேயில் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இனி வந்து ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறாங்க 2 ஃபேமிலியுமே. இந்த பிளே எப்படி எண்ட் ஆகுதுன்னா, பிரின்ஸ் வந்து இந்த இறந்து போனவங்களுக்காக ஒரு எலிஜி வந்து பாடுறாரு. ஸோ எப்படி இந்த பிளேயை வந்து எண்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் ரோமியோ அண்ட் ஜூலியட் பிளே. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.